நார்மலாக போடுற செயின் ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு முடிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சுருக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப்பில் இப்படி இருக்கும். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, நம்ம சின்னது பெருசுன்னு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம செயின் போடுறதா இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா விரலை சுற்றிக்கோங்க. இந்த நூலை பிளைனாக எடுத்துகிட்டு நீடில் எடுத்துக்கோங்க. உள்ளே சுற்றி இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் செயின் மாதிரி போட முடியும் உங்களால். உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த மாதிரி செயின் போட்டுக்கோங்க. செயின் உங்களுக்கு வந்து இப்போது டீ கோஸ்டர் அப்படின்றது 25லேருந்து 35 வரைக்கும் நம்ம பண்ணால் டீ கோஸ்டர் கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு அப்படின்னு காட்டுறதுனால நான் ஒரு 10 செயின் மட்டும் போடுறேன். கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே. 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 10 மட்டும் நான் போடுறேன் இப்போதைக்கு. ஸ்லிப் ஸ்டிச் போடுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு செயின் நம்ம ஆட் பண்ணிக்கணும். போட்டுட்டு இங்கே டேர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த முதல்ல இருக்க செயின் இருக்கு இல்லையா, அதை விட்டுடுங்க. ரெண்டாவது செயினுக்குள்ளே மட்டும் உள்ளே விட்டு இந்த நூலை வெளியில் எடுங்க. ஓகேவா? இப்படி எடுத்துகிட்டா 2 கிடைக்கும். அப்போ இந்த ஓட்டையை மூடிக்கோங்க. ஒரு சுற்றிட்டு 2. எதுக்காக நான் ஓட்டையை மூட சொல்கிறேன்னா கொஞ்சம் லென்த்து கிடைக்கும் அப்படின்றதுனால தான். திருப்பி உள்ளே குத்துறீங்க, ஒரு சுற்றுறீங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டிஸ்டன்ஸ் இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இந்த ஹோலை மூடிட்டு ஒரு சுற்றி 2. இதே போல் எல்லா ஸ்டிச்சஸுமே போடுங்க. இது வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் வந்து ரொம்ப நெருக்கமாக போடக்கூடியது. இப்போ இந்த ஸ்கார்ஃபு, குழந்தைங்களுக்கான பூட்டிஸ், மிட்டன்ஸ் இதெல்லாம் போடும்போது கேப்லாம் இல்லாமல் போடணும் இல்லைங்களா, அதுக்கு தான் அது தேவை. கேப் இல்லாமல் போடுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டிசைன்ஸு அதுக்கெலாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக மைன்யூட்டான ஒர்க்காக இருக்கும். ரொம்ப சீக்கிரம் பண்ண இந்த ஷாலு அப்புறம் ஸ்க்ரீன் இதெல்லாம் போடுறீங்கன்னா சிங்கிள் க்ரோஷெட்டோ டபுள் க்ரோஷெட்டோ போடும்போது அது சீக்கிரம் வேலை முடியும். ஆனால் இந்த ஸ்லிப் ஸ்டிச் போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக போடுங்க. இதில் இப்போது இந்த கடைசி செயின் இருக்குல்ல, அதை மட்டும் விட்டுடுங்க. ஏன்னா எதுக்காக அதை விட சொல்கிறேன்னா இங்கே நூலை பிடிச்சி இழுக்கும் போது அது டைட் ஆகும். இப்போ எல்லா செயின்லையும் நம்ம போட்டிருக்கோம். திருப்பி என்ன பண்ணணும், ஒரே ஒரு செயின் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த நூலை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஹோலை விட்டுடுங்க. செகண்டில் டைரெக்டாக அப்படி குத்திட்டு திருப்பி போடுங்க. எல்லாத்துலேயுமே அதே ஸ்லிப் ஸ்டிச். நீங்கள் குத்தும்போது மேலே ஒரே ஒரு நூல் மட்டும் எடுக்கக்கூடாது, மொத்தமாக அப்படி உள்ளே குத்தணுங்க. செயின்குள்ளார குத்துனீங்கன்னா உங்களுக்கு திக்காக கிடைக்கும், ஸ்டிஃபாகவும் இருக்கும், ரொம்ப தொலைதொலான இருக்காது. எனக்கு உங்கள் நீடலோடது மட்டும் ஃபோட்டோ எடுத்து நம்பர் அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த நம்பர் ஓகேவா இல்லையான்றதை சொல்கிறேன். அதுமாதிரி யான் வந்து மொத்தமாக திக்காக இல்லாமல் ஒரே ஒரு இது மட்டும் ஓப்பன் பண்ணி எனக்கு காட்டுங்க, அதையும் பார்த்துக்கலாம். இதில் வந்து கடைசி செயின் வரைக்கும் கண்டிப்பாக போடணும். போட்டதுக்கப்புறமா திருப்பி ஒரு செயின் போடுறீங்க. திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு செகண்டில் ஒவ்வொரு லைன் போடும்போது இப்போ நீங்கள் ஒரு 30 போட்டிருக்கீங்க, அந்த 30 வந்து கண்டினியூ வரணும்னா ஒவ்வொரு லைன் முடிக்கும் போது 30 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருக்குன்னா ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலும் ஏதோ ஒரு இடத்துல கூடுதலாக போட்டிருக்கோன்னு அர்த்தம். எல்லா லைன்லேயும் 30 க்ரோஷெட் வருதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸாக நம்ம போட என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஒரு செயின் போடுறோம், போட்டு திருப்பிட்டு ஒரு செயினை விட்டுட்டு போடுறதுனால சைடு வந்து உங்களுக்கு நல்லா ஈக்குவலாக கிடைக்கும். ஸ்கொயர் ஷேப்பாகவும் நமக்கு வேணும்னா இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோமோ அதே டிஸ்டன்ஸில் இங்கே மேலேயும் எடுத்துக்கணும். இதில் வந்து நாட் போடுறது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நாட் போடணும். நான் இந்த ஒரு லைன் மட்டும் போட்டு சும்மா ஒரு மாடலுக்குன்றதுனால நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரே ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போடுறீங்க. லாஸ்ட்டில் முடிக்கும் போது எல்லா லைனும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கிற த்ரெட்டை கொஞ்சம் டிஸ்டன்ஸாக எடுத்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நூலை அப்படியே வெளியில் இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டதுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு செயின் இருக்குது இல்லைங்களா, அந்த செயின்குள்ளார வெறுமனே நீடில் உள்ளே விட்டு இதை கொண்டு வாங்க. இந்த த்ரெட்டை வந்து அந்த ஹோல் வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே விட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா நல்லா நாட் விழுந்துடும். ஸோ சைடை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இருக்கணும். சைடு வந்து கரெக்டாக இருக்கணும், அதுதான் அதில் மெயினு. அதுக்கப்புறம் நம்ம போடுறது, நம்ம எவ்வளோ கண்டினியூஸாக போடுறது நம்மளோட கையில் தான் இருக்குது. சரிங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதோட நேம் வந்து ஸ்லிப் ஸ்டிச்.